அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சிலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அச்சிலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பார்க்கின்ற பகங்கள் மிகவும் துல்லியமாக வரும். பொதுவாக நம்மள பல பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஜென்ம லக்னத்துக்கு 6, 8 இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பயப்படுவோம். அதே மாதிரி அட்சய லக்னத்திற்கு சரிங்களா 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தது, 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் பயப்படுவோம், ஐயம்மா அப்படின்னு பயப்படுவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் நம்ம நல்ல ஸ்தானமாக நினைக்கின்ற, உதாரணமாக 3ஆம் இடம் 6ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படிங்கிற இடம், அதாவது 3, 9 இப்படிங்கிற இடத்துல இருந்தால் கூட, 5ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்தந்த பாவகத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பாங்க. அதுபோல தான் இது ஒரு உதாரண ஜாதகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெண் ஜாதகம் சரிங்களா. வயசு ஒரு 32 வயசு தான் ஆகுது சரிங்களா. அவங்களுடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து இன்றைய வயது அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அட்சய லக்னம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சார்ட் பதிவிடுறேன் சரிங்களா. எங்கள் வீட்டு பக்கத்தில் அதிகமான நாய்ஸ் தொந்தரவு இருந்தது. இன்றைக்கி ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைனால நிறைய இடத்துல ஒளிபெருக்கி பாட்டு படிக்குது. அதனால் தனியாக ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துல உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா. ஆனால் சத்தம் தொந்தரவு இருக்காது, அதனால் போர்டில் பதிவிட முடியல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஜென்ம லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் ALP அப்படிங்கிறது நம்மளுடைய மீனத்தில் போகுது. அந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2 அப்படிங்கிற நட்சத்திர புள்ளி அவங்களோட உடல் சுமந்து போய்கிட்டு இருக்கு. உடலான இயக்கங்கள் உத்திரட்டாதி 2ல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 பேரை பார்க்கணும். யார்? லக்னாதிபதி அப்படிங்கிற குரு. அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல 2ஆம் அதிபதியாக இருக்கிற செவ்வாயோட இணைந்து இருக்கிறாரு. இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொஞ்சம் மங்களாக இருக்குது சரிங்களா. நான் PS அப்படிங்கிற ஒரு எடிட்டர் பயன்படுத்துகிறேன். அவருடைய சிம்பிள் அங்கே உட்காந்துருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியாது சரிங்களா. 2ஆம் அதிபதியாக இருக்கிற செவ்வாயோட இணைந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கன்னி வீட்டில் இருக்கிறாங்க, 7ஆம் வீட்டில் சரிங்களா. அப்போனா ஜாதரோட இயக்கங்கள் நல்லா இருக்கு. அப்போனா இயங்குகின்ற நட்சத்திராதிபதி யாருன்னா சனி பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்கிறாங்க, ஆட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது 11, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 12ஆம் வீட்டிலே இருக்கிறாங்க. அப்போனா ஜாதகர், அதாவது இது பெண் அப்படின்னா ஜாதகி, இந்த அட்சலக்கணம் போகும் பொழுது முக்கியமாக சனிபாட நட்சத்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில விரயங்களுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இதே தருணத்தில் கோச்சார சனி பகவான் தற்சமயம் இதே கும்பத்தில் தான் போய்கிட்டு இருக்கார். இதையும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்போனா விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு என்ன பிரச்சனைனா, இது மார்கழி மாதங்க சரிங்களா. அப்படியே வீசிங் பிரச்சனை அப்படிங்கிற சுவாச பிரச்சனை இருக்குது, மூச்சு திணறல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை இருக்குது. அப்போனா நெஞ்சு மார்பகம் அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்திருப்போட என்ன சொல்லுவாங்கன்னா 4ஆம் பாகத்தை பாருங்கம்பாங்க. அப்போனா 4ஆம் அதிபதியாக இருக்கின்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய புதன் பகவான். அவங்க எங்கே இருக்காங்க? அட்சய லக்னம் அப்படிங்கிற மீனத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிற கடகத்தில் நல்லா இருக்காங்க. அப்போனா உங்களுக்கு நெஞ்சு சார்ந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னா இருக்காது சரிங்களா. ஆனால் அவங்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறத நெஞ்சு அது சார்ந்த ALP அப்படின்னு போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த 4ஆம் பாகத்திற்கு 6ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல, அதாவது அட்சய லக்னத்திற்கு 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லுகின்ற விருச்சகத்தில் நம்ம தலைவர் ராகு பகவான் இருக்கிறார். யாரு? ராகு அப்படின்னா காற்றுக்கு சொந்தக்காரர், சர்ன்னு வேகமாக போகக்கூடியவர் சரிங்களா. மூச்சு சுவாசம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா ராகு பகவான் அட்சய லக்னத்திற்கு 9ல் இருப்பதனாலையும் 4க்கு 1, 2, 3 அப்படியே மிதுனத்திலேருந்து நம்ம விருச்சரைக்கு என்னம்னா அது 6ஆம் இடம் ஆகிடும் சரிங்களா. அப்போனா நெஞ்சு சார்ந்த உடல் உபாதைகள் ராகுவின் இயக்கங்களால் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம இலவசமாக உணர முடியும். நம்ம என்ன சொன்னோம்? அட்சய லக்னத்திற்கு 6லேயே 8ல கிரகங்கள் இருக்குன்னு பயப்படுவோம். இப்போ பாருங்க 9ல் தான் கிரகம் இருக்கு. ஆனால் அது பாருங்க 4ஆம் பாகம் அப்படிங்கிறதுக்கு அது 6ஆம் இடம் ஆயிடுது. இப்போ பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சூரிய பகவான் நம்முடைய கார்த்திகை மாசத்துல அங்கே தான் இருந்தாங்க. புதன் பகவான் பாருங்க ஒரு 2 மாதம் அங்கே தான் இருக்கார் சரிங்களா. இப்போ 4/1/2025 தான் அவர் கொஞ்சம் நகர்ந்து போறாரு. இவ்வளவு நாளா வக்ரகதியாக இருந்தார்.
அப்புறம் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுக்குரிய அதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் கோச்சார ரீதியாக விருச்சிகத்துல மிதுனத்துக்கு 6ஆம் வீட்டுல இருந்ததுனாலையும் இவங்க சுய ஜாதகத்துல 4க்கு 6ஆம் இடம் இருக்கிற ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல ராகு பகவான் வீட்டிருந்த காரணத்தினாலும் ஜாதகி உடல் உபாதைக்கு ஆட்படுறாங்க. இதே தருணத்துல நமக்கு இந்த கோச்சார ராகு எது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மால் ராகு வந்து மீனத்துல இருக்காரு, கேது வந்து கண்ணியில் இருக்கிறார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஜாதகரை இயங்கி கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி 2 அப்படிங்கிற அந்த நட்சத்திர பாதத்திலேயே ராகு இன்னைக்கு பயணம் போய்கிட்டு இருக்காரு. 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. இது எப்படி அப்ப என்ன ஆயிரும்னா, 4 அப்படிங்கிற மிதுனம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு அப்படியே மிதுனத்தை 1ன்னு எடுத்துக்கிட்டு நெஞ்சு சரிங்களா, நம்ம நெஞ்சை பற்றி தான் பார்க்குறோம். அது வந்து 1, 2, 3 அப்படியே என்னன்னோம்னா, மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3 அப்படியே 1, 2, 3 என்னோம்னா அந்த மீனம்ங்கிறது வந்து 10ஆம் இடம் ஆயிரும். அப்புறம் என்ன ஆயிடுது, மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதனால ஒரு அழுத்தங்கள் ஜாதிகளை உணரப்படுகின்றன. இந்த ராகு அது சும்மா இருப்பாங்களா, நகர்ந்து செல்லும் தன்மை கொண்டவங்க, அதாவது பின்னோக்கி நகரும் தன்மை கொண்டவங்க. அப்படி பின்னோக்கி நகர்கின்ற தன்மையின் காரணமாக 31ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நட்சத்திர சாரம் மாற்றம் படுறாங்க. அதாவது உத்திரட்டாதி 2ங்கிற இடத்துல வந்து உத்திரட்டாதி 1ன்னு மாறுவாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி வர்றவங்க தானே, முன்னாடி போக மாட்டாங்க. உத்திரட்டாதி 2லேருந்து உத்திரட்டாதி 3ன்னு போக மாட்டாங்க, ரிவர்ஸில் வர்றவங்க, பின்னோக்கி பயணம் செய்பவர்கள். அப்படி இருக்கனால இவங்களுக்கு வந்து வருகின்ற 31ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் கோச்சார சனி பகவான் 12ஆம் வீட்டில் வீட்டு இருப்பதும், சுய ஜாதகத்தில் சனி பகவான் 12 வீட்டு இருப்பதும் சரிங்களா, கோச்சாரத்தில் நம்முடைய புதன் பகவான் அர்ச்சனை விருச்சிகத்தில் இருந்து கொஞ்சம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் உடல் பதில் இருக்கும் அப்படிங்கிறதும், இவங்க சுய ஜாதகத்தில் ராகு பகவான் விருச்சிகத்தில் இருக்கனால இந்த ஜாதிக்கு வந்து மூச்சு சுவாசம் சார்ந்த மருந்து மாத்திரை வைத்தியங்களை எடுக்கத்தான் செய்ய வேண்டிய தன்மை இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது சரிங்களா. அப்போனா வயசு கம்மியாக இருக்கு, இந்த பிள்ளைக்கு இந்த தன்மை வருமா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் இது வந்து பெண்ணா சொல்கிறோம் சரிங்களா, தன் அம்மா கூட 4ன்னா அம்மா கோவிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது சரிங்களா. அதற்காக எல்லா அம்மாவோட சண்டை போட முடியாதுல்ல, அம்மாங்கிறவங்க தாய்மை சரிங்களா. அப்படி இருக்கனால யாரும் அம்மா கூட சண்டை போட மாட்டாங்க. முக்கியமாக பெண்கள் வந்து அம்மாவுக்கு கூட சண்டை போட மாட்டாங்க. ஆண்கள் நாங்களாவது அம்மா அப்பான்னு சண்டை போட்டுருவோம், ஆனால் பெண்களை வந்து சண்டை போட மாட்டாங்க சரிங்களா. அதனால் இந்த ஜாதகி வந்து கொஞ்சம் உடலாக்குறலாம் ஆட்படணுங்கிற தன்மை இருக்குது. மருந்து மாத்திரை சாப்பிட தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது. இப்போ இதில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிற 6ல் இருக்கான்னு சொல்லிட்டோம். ராகு அப்படின்னா புது வகையான மருந்து மாத்திரை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட்டில் ஆங்கில மருத்துவத்தில் புதுசாக மூச்சு சுவாசம் சார்ந்த வீசிங் பிரச்சனை சரி பண்ணுவதற்கு ஏதேனும் புது வகையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறனவா அப்படின்னு நம்ம கேட்கணும். புதுசாக ஒரு மருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை பயன்படுத்தினா அவங்களுக்கு உடனே சரியாயிடும். அப்படியே ராகுனா புதுமையான புது வகையான கண்டுபிடிப்பு, புது வகையான ஆங்கில மருந்துவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். ராகு அப்படின்னா உணவுப் பொருட்களில் வந்து சரிங்களா நமக்கு தேனே எடுத்துக்கலாம். ஏன்னா சிறு சிறு பூச்சினங்கள் சேகரிக்கிறது வந்து தேன் சரிங்களா. அப்படி இருக்கனால தேன் கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டதுனால கொஞ்சம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, ஜாதக ரீதியாக எப்படி வந்தது, கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் இயங்குவதனாலையும் இப்போதைக்கு இவங்க அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமத்தியாவுக்கு நன்றி சொல்கிறோம். ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் என்ன உங்கள் வாத்தியார் பாடத்தை அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. இப்படி தான் நிறைய வீடியோவில் எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமத்தியாவுக்கு நன்றின்னு ஒரு நபர் கேட்டாங்க, யார் சார் பொதுடமூர்த்தி அப்படின்னாங்க. என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க, எங்களோட ஏஎல்பியை கண்டுபிடிச்சவரனே. அப்படி இல்லை தம்பி, நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பொதுவுடையார் கோயில் அனைவருக்கும் பொதுவானது. அந்த கோயில் பற்றின சாமி பேர் தான் பொதுவுடையார். அந்த பேரை வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபேஸ்புக்கில் போய் பொதுவுடை மூர்த்தின்னு போடுங்க, எவ்வளோ பொதுவுடை மூர்த்தி வராங்கன்னு பாருங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சேன், ஆஹா நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு. அன்னைக்கு வந்து இப்போ தொடர்ந்து ஒரு சில வீடியோவில் எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயான்னு சொல்லும் பொழுது அவருடைய திருவுருவ படத்தையும் போடுறேன் சரிங்களா. அது யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க சரிங்களா. காளிமுத்துங்கிற பேரில் பல காளிமுத்து இருப்பாங்கல்ல, அது போல் சரிங்களா. இருந்தாலும் எங்களுக்கு அவர் குருநாதர். அவருக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை இருக்கிற இன்னைக்கு அவருக்கு வழக்கம் போல் குரு வணக்கம் சொல்கிறோம்.
நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.